தமிழன் என்பது தகுதி அல்ல, அது விலாசம். தகுதியை தமிழன் வளர்த்து கொள்ள வேண்டும். என்னுடைய வாத்தியார்கள் எல்லாம் எனக்கு காசு கொடுத்து கற்றுக் கொடுத்தவர்கள் தானே தவிர நான் அவர்களுக்கு காசு கொடுத்தது கிடையாது. நான் ஏன் பண்ணக்கூடாது? இவங்களை விட நான் எப்படி குறைஞ்சு போயிட்டேன் என்ற கேள்வி. அப்படி பெருசா தப்பு பண்ணி மாட்டிக்கிறவங்க பேரு திருடர்கள். பழம் பறிக்க நான் இருப்பேன்னா தெரியாது, ஆனா விதை நான் போடுற ட்வீட்டே சில பேருக்கு புரியாது. 20 பேர் விளையாட்டை போய் நிறுத்துறீங்களே, கொஞ்ச தூரம் நடந்து போனீங்கன்னா செயின்ட் ஜார்ஜ் கோட்டை இருக்கு, அங்க 234 பேர் விளையாட்டு விளையாடிட்டு இருக்காங்க. ஊறுகாய் மாதிரி அந்த சப்ஜெக்டை கொஞ்சம் தொட்டு நக்கிக்குவாங்க, அவ்வளவுதான். என்னை போல துடிச்சல் உள்ளவர் பலரும் இறங்கி அந்த சாக்கடையை சுத்தம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து குளிக்கிறதுக்கு அந்த பானை தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். புகழ் பெற்று கொண்டு வருகிறது விரைவில் கோலோச்சும் உலகெங்கிலும் மையம். மக்கள் விரும்பும் ஒரு பிரதிநிதியை நீங்கள் மக்கள் நீதி மையம் பரிந்துரைக்கலாம் என்று சொல்லியிருக்கிறீர்கள். இது ஒரு பொலிட்டிக்கல் லீடராகவோ யாராலையோ இது வரைக்கும் என் சிற்றறிக்கை அறிஞ்சு யாரும் சொன்னதாக நான் பார்த்ததே கிடையாது. இது எப்படி உங்களுக்கு தோணுச்சு? இது எப்படி ஒரு யூனிக்காக இருக்குது? எப்படி சார் இது உங்களுக்கு தோணுச்சு? நான் உங்களில் ஒருவன், உங்களில் நான். உங்களுக்கு தோன்றியவைதான் எனக்கு தோன்றும். நான் ஏன் பண்ணக்கூடாது? இவங்களை விட நான் எப்படி குறைஞ்சு போயிட்டேன் என்ற கேள்வி பலருக்கும் வந்திருக்கும். அதுவும் படித்த மாணவர்கள் மத்தியில் ஏன் இதை நாம் அனுமதித்தோம் என்ற குற்ற உணர்வுடன் இருக்கும் வேளையில் இந்த ஒரு ஏற்பாடு அல்லது வாய்ப்பை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதில், அதற்கு கருவியாக இருப்பதில் மக்கள் நீதி மையம் பெருமை கொள்கிறது. அவர்களுடைய திறமையையும் தலைமையையும் ஏற்க மக்கள் நீதி மையம் தயாராக உள்ளது என்பதைத்தான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இது வெறும் வாய்ப்பேச்சல்ல, அரசியல் மாண்பை மீட்டெடுக்கும் ஒரு கட்சியாகத்தான் நாங்கள் எங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் தான் ஒரு கல்லூரிக்கு நான் சென்று விசிட்டர்ஸ் புக்கில் கையெழுத்திடும் போது நீங்கள் யார் என்று கேட்ட பொழுது I am a neo-politicalturist என்று சொன்னேன். This is the new politics. You are part of it. வணக்கம் சார். வணக்கம். மையம் இது லைக் தமிழகம், இந்தியா, உலகம் முழுவதும் ஒரு விவாத சொல்லா இருக்கு. ஆனால் 30 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் மையம்ங்கிற ஒரு பத்திரிகை, அந்த மையம்ங்கிற பேரில் ஒரு பத்திரிகை நடத்திருக்கீங்க. இந்த மையம்ங்கிற வார்த்தை உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அது ரொம்ப நல்ல கேள்வி. இது பலருக்கும் புரியாத ஒரு நான் கண்டுபிடித்த விஷயம் அல்ல. இது பல்லாயிரம் வருடத்திற்கு முன்பாகவே இந்தியாவில் தோன்றியது. புத்தர் தம்மபதா என்று சொல்வதும், சங்கரர் அத்வைதா என்று சொல்வதும், விசிஷ்டாத்வைத்தம் என்று சொல்வதும், காந்தியார் சொல்லும் ஈக்யூபாய்ஸும், வள்ளுவர் சொல்லும் நடுவு நிலைமையும் அந்த சென்ட்ரலிசம் தான். எங்கோ அவர்கள் பெரும் சிந்தனையாளர்கள் எல்லாம் அந்த நடுவு நிலைமை, அந்த தராசுத்தன்மையை போற்றி இருக்கிறார்கள். அந்த மையம் என்ற இடத்திற்கு பெருமதிப்பு உண்டு. அது நம்முடைய அரசியலிலும் நம் வாழ்க்கையிலும் பண்பிலும் வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அதனால் தான் 30 வருடங்களுக்கு முன்பாக என் நற்பணி இயக்கங்கள், என்னுடைய ரசிகர் மன்றங்களை எல்லாம் நற்பணி இயக்கங்களாக மாற்றும் பொழுது, அவர்களுக்கென்று ஒரு பத்திரிகை தொடங்கிய பொழுது அதன் பெயர் மையம் என்று வைத்தோம். இப்பொழுது அது உலகளாவிய ஒரு அரசியல் சிந்தனையாக சென்ட்ரிசம் என்ற பெயரில் புகழ் பெற்று கொண்டு வருகிறது. விரைவில் கோலோச்சும் உலகெங்கிலும் மையம். வேலையில்லா திண்டாட்டம், கல்வி தரம், இது ரெண்டுமே நம்மள மாதிரி இளைஞர்களுக்கு பெரிய பிரச்சனையாகவே இருக்கு. இது குறித்து நீங்கள் முதல்வர் ஆனால் என்ன தீர்வு செய்வீர்கள்? நன்றி. மனசாட்சியுடன் பேசும் ஒரு பிரமை ஏற்படுகிறது. இந்த கேள்வியை கேட்காமல் நான் இந்த வேலைக்கே வந்திருக்க மாட்டேன். இது பலமுறை நான் என்னை கேட்டுக்கொண்ட கேள்விதான். இது என்னை எப்பொழுதும் சூழ்ந்திருக்கும் கேள்வி. அது விரைவில் நீங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை.
கற்கும் ஒரு கல்வியை ஏகலைவன் போல் எப்படியாவது நீங்கள் கற்று விடுவீர்கள். கேபிடேஷன் ஃபீ எல்லாம் பற்றி கவலையே பட வேணாம். எங்கேயாவது உங்களுக்கு ஒரு வாத்தியார் கிடைப்பார், கண்டிப்பாக நீங்கள் தேடி பிடித்து விடுவீர்கள். அப்படி கிடைத்த குருமார்களுக்கு நான் என்றென்றும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். எத்தனை குருமார்கள், இது இங்கே ஒரு கல்லூரியில் சொல்ல வேண்டிய அவசியம். என்னுடைய வாத்தியார்கள் எல்லாம் எனக்கு காசு கொடுத்து கற்றுக் கொடுத்தவர்கள் தானே தவிர நான் அவர்களுக்கு காசு கொடுத்தது கிடையாது. அந்த பெரும் வள்ளல்களுக்கு நன்றி சொல்வது இந்த மாதிரி ஒரு கல்வி அரங்கில் தான் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இது எல்லா துறைகளிலும் உண்டு, எத்துறையும் தாழ்ந்ததல்ல. உங்கள் மனம் அதை நாடிவிட்டால் உங்களை அது வந்து அடையும். வேலையில்லா திண்டாட்டம் மாறுவதற்கு ஃபர்ஸ்ட் இந்தியாவின் சத்தியாகிரகத்திற்கு பிறகு மிக முக்கியமான ஒரு இயக்கமாக நான் நினைப்பது ஸ்கில் செட் டெவலப்மெண்ட் இன் இந்தியா. நீங்கள் அனைவரும் அதை நோக்கி நகர வேண்டும். நீங்கள் என்ன டிகிரி வாங்கினாலும் ஒரு ஸ்கில் இருந்ததென்றால் அந்த ஸ்கில் will enhance your degree that you already have. Do not forget that. வேலை இல்லா திண்டாட்டத்தை அது போக்கிவிடும். அதற்கு பிறகு நிறைய திட்டங்கள் இருக்கின்றன. ஒன்றுமில்லை, அரசியல்வாதி தன் பையை நிரப்புவதை நிறுத்திவிட்டு சற்று நேரம் மனநிறைவுக்கான வேலையை துவங்கினால் கண்டிப்பாக வேலையில்லா திண்டாட்டம் இருக்காது. தமிழகம் வந்து இந்தியாவோட கொல்லப்புறம் கிடையாது, அது தலைவாசலாம் மாறப்போகுதுன்னு சொன்னீங்க. பட் அது எந்த நம்பிக்கையில சொன்னீங்க? எனக்கு ஒரு பெரிய கண்ணாடி இருந்தால் அதை காட்ட முடியும். அதனால இப்ப எனக்கு அது கையில் இல்லை, அதனால கையை மட்டும் காட்டுறேன். ஆமாங்க, இவர் காலேஜுக்கு போனா கைத்தட்டல் வாங்கறதுக்காக எதிர்காலம் என்னன்னா இப்படி காட்டுறாருன்னு. இது பொய்யா? இங்கே இருக்கிற பெரியவர்களிடம் கேட்கிறேன், உங்களை விட 2 மடங்கு வயது உள்ளவர்கள் இங்கே இருக்கிறார்கள், அவர்களிடம் கேட்கிறேன். அது பொய்க்காத நிஜம். நீங்கள் தான் எதிர்காலம், இளமைதான் எதிர்காலம். இதை நீங்கள் நரைத்த பின்பு சொல்ல போகிற ஒரு வாக்கியம், பழகிக் கொள்ளுங்கள். இந்த வாக்கியத்தை சொல்லி சொல்லி பழகிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்களும் இதே வாக்கியங்களை நாளை பேசப் போகிறீர்கள். இளமை மாறாதது, அது நாம் மாறிக்கொண்டிருப்போம், ஆனால் இளமை அப்படியே இருக்கும். அதுதான் இந்த உலகத்தை உருட்டும் அச்சு, அந்த ஆக்சல் என்று சொல்வார்களே, அந்த அச்சு நீங்கள். அது இப்பொழுது அந்த பருவத்தில் இருக்கிறீர்கள். அந்த பெருமையை, கடமையை உணர்ந்து நீங்கள் செயல்பட்டால் நான் ஏன் அப்படி சொல்லேன் என்பது உங்களுக்கே புரிந்துவிடும். கண்டிப்பாக இது தலைவாசலாக மாறுவதற்கான எல்லா அருகதையும் உள்ள இடம், எல்லா அந்தஸ்தும் கலாச்சாரமும் நமக்கு பின்னே இருந்திருக்கிறது. சுங்கம் தவிர்த்த சோழன் என்று சொல்லுகிறோமே, அதை லீக்வான்யூ பண்ணும்போது ஆச்சரியமா பார்க்கிறோம். அதுக்கு 1000 வருடங்களுக்கு முன்பாக ஒரு தமிழன் செய்திருக்கிறான் என்னும் பெருமையெல்லாம் இருக்கிறது. ஆனால் அதை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்க முடியாது. இன்றைய தமிழன் என்ன செய்கிறான் என்பதுதான் நமக்கு தேவையான விஷயம். தமிழன் என்பது தகுதி அல்ல, அது விலாசம். தகுதியை தமிழன் வளர்த்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம எம்பி எலெக்ஷன்ஸாக எடுத்துக்கோங்க, இல்லை நம்ம ஸ்டேட் எலெக்ஷன்ஸாக கூட எடுத்துக்கோங்க. நீங்கள் செலக்ட் பண்ணுற கேண்டிடேட்ஸ் எந்த அளவுக்கு பாப்புலராக இருப்பாங்க, மக்கள் எந்த அளவுக்கு அவங்கள நம்பி ஓட்டு போடுவாங்க. ஏன்னா டிராஃபிக் ராமசாமி, ரெனவுன் சோஷியல் ஆக்டிவிட்டிஸ், அவரே தோக்கடித்த மக்கள். சோயா இல்லை, அது நான் ஒன்று சொல்கிறேன். இதுக்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் உங்களுக்கு தெரிந்த, எனக்கு தெரிந்த அனுபவத்திலிருந்து சொல்லலாம். பாலச்சந்தர் இந்த கேள்வியை கேட்டிருந்தால் நான் இங்கே வந்திருக்கவே முடியாது. நடிகர் திலகமும் மக்கள் திலகமும் கோலோச்சும் இந்த இடத்தில் இந்த பையனை யாருக்கு தெரிய போகிறது, இவனை வச்சு எப்படி நான் படம் எடுக்க முடியும் என்று அவர் ஒரு கண நேரம் யோசித்திருந்தால் என் வாழ்க்கை பாதை மாறி இருக்கும். அதனால நாங்கள் நினைக்கிறது, திறமையை எங்கேயோ அவர் பார்த்துருக்கிறாரு, நாங்களுக்கு எங்கேயோலாம் இல்லை, நல்லா தெரியுது திறமை இருக்குன்னு. ஆனால் திறமையானவரை பதவியில் உட்கார வைக்கும் பழக்கம் நமக்கு இல்லாமல் போய்விட்டது. நம்முடைய கூர்மை மழுகியதற்கு காரணமே அதுதான். நல்ல அது கல்வி மாத்திரம் இல்லைங்க, அதற்கு தகுதியானவர் என்பது காமராஜருடைய கல்வி என்ன, அதுக்கு தகுதியானவர் அவர் வெறும் ஒரு பலசரக்கு கடை நடத்தி இருந்தாலும் அதை தமிழகத்தை நடத்திய அதே துணிவுடன்
அதே பொலிவுடன் நடத்தி இருப்பார். அவர் எந்த துறையில் இருந்திருந்தாலும் அவர் நல்லா படிச்சுட்டு இருப்பார். அவர் வந்து தோத்து போயிட்டார், அவரையே தோற்கடித்த ஊர் என்று சொல்வார்கள். அதற்கு காரணங்கள் உண்டு. மக்கள் யாரையும் எப்பவும் தோற்கடிப்பார்கள். அவர் கொஞ்சம் அதை கவனிக்க தவறி இருக்கலாம். இப்பொழுது நான் விமர்சனம் நடந்து முடிந்த பின் விமர்சனம் சொல்லுவது மிகவும் சுலபம். ஆனால் பெரிய பெரிய மன்னர்களும் பெரிய பெரிய தலைவர்களும் சின்ன சறுக்கலில் தான் விழுந்தார்களே தவிர பெருசா தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டதே கிடையாது. அவர்கள் பேர் தலைவர்கள் கிடையாது. அப்படி பெருசா தப்பு பண்ணி மாட்டிக்கிறவங்க பேர் திருடர்கள். இது ஒரு தனிப்பட்ட கட்சிக்கான பிரச்சாரம் அல்ல, தமிழகத்திற்கான பிரச்சாரம். அதில் நீங்கள் பங்கு கொள்ள வேண்டும். நாளைய நல்ல தமிழகத்தின் பங்குதாரர்களாக, செல்வம் கொழிக்கும் தமிழகத்தின் பங்குதாரர்களாக நீங்கள் எல்லோரும் இருக்க வேண்டும். அது நான் தான் தேவரமானில் போட்ட டயலாக் இங்கேயும் பொருந்தும். பழம் பறிக்க நான் இருப்பேன்னா தெரியாது, ஆனால் விதை நான் போட்டது என்று சொல்லும் அந்த சந்தோஷத்தை எனக்கு நீங்கள் கொடுங்கள், செயல்படுங்கள். நாளைய இந்தியா அது உங்கள் கையில். இந்தியன் 1 படத்தில் ஊழல் லஞ்சத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. 23 வருஷம் கழிச்சும் நம்ம நாட்டில் ஊழல் லஞ்சம் அப்படியே தான் இருக்கு. இந்தியன் 2 படம் எப்படி இருக்கும்? அதாவது ஊழல் லஞ்சம் வந்து புதிதல்ல, ரோம்லையும் இருந்திருக்கு ஊழல் லஞ்சம். சொல்ல முடியாத தாங்கொணாத துன்பங்களை எல்லாம் மக்கள் அனுபவித்திருக்கிறார்கள். அதையெல்லாம் கடந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிக்கணும். ஊழல் எப்பவுமே இருக்கும், ஒரு 4 பேர் பண்றதுக்கு ரெடியா இருப்பான். அத்தனை பேரும் அதை செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடாது. அதுதான் என்னுடைய பயம். ஏன்னா ஓட்டு வாங்கணுங்கிற ஆசையில் 1-2 தப்பு பண்றவன் 234 பேர் தான் ஒரு தமிழகத்தில். ஆனா அந்த ஓட்டுக்கு காசு வாங்குறவங்க கோடிக்கணக்கில் ஆயிட்டால் நாடு விளங்காது. அதனாலதான் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் வேறு ஏதோ கோபத்திற்காக கிரிக்கெட் மேட்சை தடை செய்ய வேண்டும் என்று கூடி அந்த கிரிக்கெட் மேட்சை நிறுத்துவதற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருந்த போது நான் அதில் பங்கு கொள்ளவில்லை. நான் அப்போ ஏதோ கிண்டலா சொல்றேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. இப்போ சகோதரி சொன்னது போல் உங்கள் படம் சில நேரம் நான் போடுற ட்வீட்டே சில பேருக்கு புரியாது. இந்த புரியலேன்னு சொன்ன ஒரு ட்வீட்டை, அப்படி புரியலேன்னு சொன்ன ட்வீட்டை இப்போ உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா பாருங்க. நீங்க இந்த 20 பேர் விளையாடுற விளையாட்டை போய் நிறுத்துறீங்களே, கொஞ்ச தூரம் நடந்து போனீங்கன்னா செயின்ட் ஜார்ஜ் கோட்டை இருக்கு, அங்க 234 பேர் விளையாட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அந்த விளையாட்டை இல்லை நிறுத்தணும். இந்த விளையாட்டு இப்போ விளையாட்டுட்டு போறாங்க, இல்லை விளையாடலனாலும் பரவாயில்ல, அவங்க விளையாடுற விளையாட்டு தடுத்து நிறுத்தியாக வேண்டிய விளையாட்டு, அதை செய்யுங்கள் என்று நான் சொன்னேன். புரியல, நான் என்ன பண்றது. என்னோட क्वेश्चन வந்து கரண்ட் பாலிடிக்ஸை வந்து உங்களோட பாஸ்ட் ஃபிலிம்ஸில் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தீங்க, அது எப்படி கொஞ்சம் பாசிபிள் ஆச்சுன்னு சொல்லிங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது அண்ணா அவர்கள் சொன்னார், ஒரு தனித்தமிழ்நாடு கேட்டபோது அது வேண்டாங்கிறது பல அறிவுரையின் பேரில் அவரே ஆமாம் அது சரிதான்னு அதை பின்வாங்கிய பொழுது ஒரு வார்த்தை சொன்னார், நான் கேட்டதுக்கான காரணங்கள் இன்னும் அப்படியே இருக்கிறது என்று சொன்னார். ரொம்ப அற்புதமான ஒரு கண்ணியமான ரிட்ரீட் அது. அது மாதிரி இது நான் முன்னோடியார் என்று சொன்ன விஷயம் அல்ல. இந்த அரசியல் விஷயங்கள் எல்லாம் இன்னும் அப்படியே வைத்திருக்கிறார்கள், பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். அந்த தவறுகளை எல்லாம் மீண்டும் மீண்டும் நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் நான் சொல்லுவது இன்றும் பொருந்துகிறது. சோ அவர்கள் சொன்னார், துக்ளக் நாடகத்தை அவர் இளைஞர்களாக நாடகம் போட்டவர்கள் எல்லாம் 60 தாண்டி 70களில் நின்று கொண்டிருக்கும் போது அதே கரகோஷத்துடன் அந்த நாடகம் நடந்ததற்கு நன்றி அவர் சொன்னது அரசியல்வாதிகளுக்குத்தான். அரசியல் தரம் சற்றும் உயராமல் என் விமர்சனங்கள் எல்லாம் இன்றும் பொருந்தும்படி ஒரு அவலத்தை பாதுகாத்து வரும் அந்த அரசியல்வாதிகளுக்கு நன்றி என்று சொன்னார். இந்த பானை தண்ணி இருக்கு தெரியுமா, அதுல துளியும் சாக்கடையில் சிந்து அனுமதிக்க கூடாது. அது வேஸ்டா போனாலும் பரவாயில்ல, அந்த பானையை ஓரமாக வைத்துக்கொண்டு என்னை போல துணிச்சல் உள்ளவர் பலரும் இறங்கி அந்த சாக்கடையை சுத்தம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து குளிக்கிறதுக்கு அந்த பானை தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம உடம்பு முழுதாக சுத்தமாகுமான்னு சொல்ல முடியாது, நமக்கு வியாதி வராமல் இருக்குமா சொல்ல முடியாது.
நாம் செத்து போயிட்டா சொல்ல முடியாது. ஆனால் அதற்கு பயந்து கொண்டே இருந்தோமே ஆனால் வீரம் என்பதற்கு அர்த்தமே இல்லாத ஒரு விஷயமாகிவிடும். அந்த வீரம்ங்கிறது இங்கே எல்லையில் அபிநந்தன் காட்டுவது மட்டுமே வீரம் அல்ல. ஒவ்வொரு இந்தியனும் காட்ட வேண்டியது அந்த துணிச்சல், அந்த சாக்கடையில் இறங்கி கழுவ வேண்டியது நம்முடைய கடமை. உங்கள் பொறுமைக்கும் உங்கள் அன்பிற்கும் நன்றி.